என் ஃப்ரெண்ட் அவங்க ஊர்ல வந்து ஊர் திருவிழா இருக்கு வாடான்னு சொல்லியிருந்தாங்க. வேற எங்கேயும் இல்ல. சாமுண்டி நகர்ல கோயில்ல தான் அன்னம்மா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க வீட்டுக்கு வாடா சாப்பாடுக்குன்னா, சரி இவன் தான் என் ஃப்ரெண்டு சோமனான்னு சொல்லிட்டு, சரி இவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். சோமனா எஸ்கே வ்ளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துட்டு வர்றதுக்குள்ள, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி உள்ள போயிட்டு இவங்கள்ட்ட ஃபுட் ரிவ்யூ கேட்கலான்னு ಇಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಶಿವನ್ ಭಟ್ರು ಅಲ್ಲಿ ತೋರಿಸ್ಬಿಟ್ಟು ಸೂಪರ್ ಹೌದಾ ಸೂಪರಾக இருக்குது சாப்பாடு. அது எதனால நல்லா இருக்கு? எல்லாம் சூப்பராக இருக்கா? சரி இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி இடம் கிடைச்சோன்னே நானும் உட்காந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட் வச்சாங்க. பாயாசம் நல்லா இருந்துச்சு. அது கூட வெள்ளரிக்காய், அப்புறம் வெங்காயம் வச்சாங்க. அப்புறம் சிக்கன் கறி வச்சாங்க. அப்புறம் மட்டன் சாப்ஸ் வச்சாங்க. அப்புறம் களி வச்சாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, போட்டி அப்புறமேட்டு சிக்கன் குழம்பு வச்சாங்க. சரி அந்த போட்டி அப்புறம் அந்த சிக்கன் கிரேவிய வச்சு தொட்டு சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா சூப்பரா இருந்துச்சு. களி வந்து ரொம்ப ஃபேமஸ் கர்நாடகா சைடுல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு, அப்புறம் மட்டன் சாப்ஸ், அப்புறமேட்டு போட்டி, அப்புறம் சிக்கன் பெப்பர் ட்ரையே வச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்வீட்டு, அப்புறமேட்டு லாஸ்ட்ல மட்டன் பிரியாணி வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. மட்டன் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. இந்த ஊர் சைடுலலாம் பச்சை கலரா தான் இருக்கும். லாஸ்ட்ல ரசம் வச்சு முடிச்சாச்சு. மறக்காம நம்ம சேனல்ல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.